டிமார்ட்டில் நம்ம கூட ஷாப்பிங் பண்ணுவோம். மந்த்லி ஒன்ஸ் நான் போய் திங்ஸ் வாங்கிட்டு வருவேன். அப்போது சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். அதெல்லாம் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பயுமே டிமார்ட் போகும்போது சாட்டர்டே சண்டேஸில் போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பில் கவுண்டரில் கூட்டம் இருக்கும். வெனஸ்டே மத்தியான நேரத்தில் ஈவினிங் டைமில் போனீங்கன்னா 1 ஹவரில் நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். என்னெல்லாம் திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் வீட்டிலையே ஆல்ரெடி ஸ்டாக்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அந்தந்த பொருட்களை மட்டும் அந்தந்த பிளேஸில் போய் எடுத்துகிட்டு உடனே பில் போட்டுட்டு கிளம்பிடணும். அங்கே இருக்கிற பொருட்களை வேடிக்கை பார்க்கறது, அங்கே இருக்கிற பிளாஸ்டிக் பாக்ஸு இல்லை ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தள்ளுபடி போட்டிருக்கிறது, இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாததை பார்க்கும்போது நூடுல்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டா என்ன, இந்த பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கினா என்னென்னு ஜங்க் ஃபுட் மேலே மறுபடியும் நம்ம கவனம் போக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பேக்டு ஐட்டம்ஸ் வாங்கும்போது அரை கிலோவுக்கும் 1 கிலோவுக்கும் டிஸ்கவுண்ட் பார்த்தா 1 கிலோவுக்கு கொஞ்சம் காசு அதிகம் மிச்சமாகும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி தானியங்கள் எல்லாம் லூஸில் வாங்கினா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். வெளியிலேருந்து வரும்போதும் சரி, வீட்டுக்கு வந்தப்புறமும் சரி, பில்லை ஒரு தடவை கரெக்டாக செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் வாங்குவோம், பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ டிஸ்கவுண்ட்டில் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். சில சமயம் மல்லி மிளகாலாம் வெளியில் கம்மியாக இருக்கும். அது மாதிரி இருந்தால் நம்ம பக்கத்தில் இருக்கிற கடையிலேயே வாங்கிக்கலாம்.